ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அசீஸ் காப்பர் கிச்சன். இந்த வீடியோவில் உஸ்மானியா பிஸ்கெட்ஸ் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் பட்டர் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதை நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு பேல் எல்லோவாகவும் ஃப்ளஃபியாகவும் வரணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு பவுடர் சுகர் 1 கப் எடுத்திருக்கேன். அரை கப்பாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கரிஸில் அமோனியா யூஸ் பண்ணி தான் அந்த பிஸ்கெட்ஸ் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் இல்லாமல் வெறும் பேக்கிங் சோடா வச்சு வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பட்டரும் சுகரும் சேர்ந்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 கப்பு போல் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/4 கப் போல் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் போல் கார்டமம் பவுடர். அவ்வளோதான், எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டோவாக ரெடி பண்ணிக்கலாம். டோ ஒன்றா சேர்த்த பிறகு இந்த மாதிரி பிடிச்சி பிரேக் பண்ணால் அது பிரேக் ஆகணும், இழுத்துட்டு வரக்கூடாது. அதுதான் பிஸ்கெட்டோட டோ கன்சிஸ்டன்சி. இன்கேஸ் டோ ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் பால் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அது தேவையில்லை. மாவுக்கு மேலேயும் கீழேயும் பட்டர் ஷீட் வச்சு லைன் பண்ணிக்கலாம். ஸோ ரோல் பண்ணும்போது பிஸ்கெட்ஸ் எடுக்கும்போது ஒட்டாமல் வந்துடும் ஈஸியாக. ½ இன்ச்சுக்கும் கம்மியான திக்னஸில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணி ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கட் பண்ண பிஸ்கெட் டோவை எடுத்து நம்ம பேக்கிங்க்கு அரேஞ்ச் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிற மாவை திரும்ப அதையே திரட்டி ரோல் பண்ணி திரும்ப நம்ம பிஸ்கெட்ஸ் கட் பண்ணிக்கலாம். பிஸ்கெட்ஸ் கட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அவனை 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே பேஸ்ட் பண்ணி விட்டுலாம். ப்ரீஹீட் பண்ண அவனில் 170 டிகிரி செல்சியஸில் 15 to 18 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே கோல்டன் கலரில் வர அளவுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பண்ண பிறகு இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் ரெசிபீஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அசீஸ் காப்பர் கிச்சன். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பிலோ.